அவங்க வீட்டுல நீங்க புரட்சி ஏற்படுத்தினாலே போதும், நாடு நிச்சயமா நல்லா இருக்கும். இதுல நான் ரொம்ப எப்பவுமே வருத்தப்பட்டு பேசக்கூடிய விஷயம் பெண்கள் கிட்ட என்னன்னா, இந்த ஏரியாவில நான் பாக்குற பெண்கள் பெரும்பாலும் நல்ல விசேஷ நாள்ல ஒரு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். மீதி நேரத்துல எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். என்னது, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கட்டும். ஆமா, அதுதான் அவங்க சொன்னதுதான். இதெல்லாம் முதல்ல மாறணும். ஆள் பாதி ஆடை பாதி. முதல்ல இந்த நைட்டிங்கிறது வீட்டுல போடுறதுக்கு அது எல்லாரும் மறந்துடுறீங்க. எங்க வந்தாலும் 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா கூட அந்த நைட்டில தான் போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் உடைங்க. இந்த பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் இந்த ஏரியாவை பத்தி பெரும்பாலும் வெளியே தப்பான கண்ணோட்டங்கள் இருக்கு. அந்த கண்ணோட்டத்தை இன்னும் ஊக்கப்படுத்துற மாதிரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கு. முதல்ல அதை மாத்தணும். இதுக்கெல்லாம் மேல பெண்கள் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் லவ் வளர்த்துக்கணும். நம்மள நம்ம நேசிக்கணும். ஆண்கள் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்க போறாங்க. உடல்நிலையில எந்த மாற்றம் வருதில்லை. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை இல்லையா? கல்யாணம், திருமணத்துக்கு அப்புறம், குழந்தைகளுக்கு அப்புறம் பெண்களோட உடல்நிலையில நிறைய மாற்றம் வருது. யாருமே கேர் எடுத்துக்கிறது இல்ல. அதுல முக்கியமான விஷயம் இந்த உணவு பழக்கம். அது ஒருத்தர் கூட. எத்தனை பேர் காலையில சாப்பிட்டீங்க கை தூக்குங்க. காலையில எல்லாருமே சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. இல்ல, பாதி பேருக்கு மேல காலையில சாப்பிடல. இது என்ன பழக்கம் முதல்ல? அப்ப நம்ம உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு நாமளும் முதல் காரணியா இருக்கோம்ல. காலையில வீட்டுல சமைக்கிறோம், கணவருக்கு கொடுக்கிறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன் நம்ம சாப்பிடறதுக்கு என்ன பெரிய தியாகிகளா? ஐயோ, நான் வீட்டுல நிறைய வேலை பாக்குறேன், நேரமே இல்ல சாப்பிட. நீங்க 30 வருஷம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாராவது தியாகி பட்டம் கொடுக்க போறாங்களா? எங்க வீட்டுக்கு வந்த மருமகள் பெஸ்ட் மருமகன் யாராவது உங்களுக்கு பட்டம் கொடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல உங்க உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காலையில நம்ம ஆண்களை பார்த்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா 4 இட்லி சாப்பிட்டேன், 2 சப்பாத்தி சாப்பிட்டேன்னு. ஆனா பெண்களை கேட்டு பாருங்களேன், என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இட்லி ஊட்டினேன், மிச்சம் மீதி மீந்ததை நானே சாப்பிட்டுட்டேன், வீட்டுக்காருக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டினேன், மீதி மீந்ததை உள்ள போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் உள்ள போடுறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா? இந்த வயிறு அதை நம்ம குப்பை தொட்டியா தானே ட்ரீட் பண்றோம். வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு. ஏன் ஃப்ரெஷ்ஷா 4 இட்லி வச்சு சாப்பிட்டா உங்க வீட்டுல யாரும் அடிக்க போறாங்களா? இல்ல, நீங்களா உங்களுக்குள்ள ஒரு தியாக மனப்பான்மையை வளர்த்துக்கிறீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க தியாகிகள் இல்ல, இந்த குடும்ப தலைவி, நல்ல குழந்தைங்களுக்கு ஒரு தாய். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் குடும்பத்தை நீங்க கவனிக்க முடியும். சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அந்த சுவரை நல்லா ஸ்ட்ராங்கா, நம்ம சாதாரண கட்டுற வீட்டுக்கு செவத்துக்கு நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. நமக்கு நம்ம இந்த பட்டி எல்லாம் பார்க்க வேண்டாமா? சோ பெண்கள் உடல் நலத்துல முதல்ல ஆரோக்கியமா இருங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு 10-20 பெண்களை பார்த்தாச்சுனாலே உடனே இவங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்ற ஒரு ஆசை வந்துடும். என்ன சொல்லணும், இந்த ஏரியாவில என்ன தேவைன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய விஷயங்கள்ல விழிப்புணர்வு. சின்ன குழந்தைங்க கூட போதைக்கு அடிமை ஆகுறாங்க, ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த குழந்தைங்க சின்ன வயசுல பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகுறாங்க. 15-16 வயசுல காதல் வயப்படுறாங்க. இதெல்லாம் வெளியிருந்தெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. நம்ம ஏரியால நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க முதல்ல பெண் குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றோம்? ஷாலை ஒழுங்கா போட்டு நட, குண்ணத்தல நிமிராம நட, பல்லக்காட்டி சிரிக்காத, இங்க பார்க்காத, அங்க பார்க்காத. இதே விஷயங்கள உங்க பையனுக்கும் சொல்லி கொடுங்க. பையனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. இங்க பெரும்பாலும் இருக்க பசங்க எப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆல்மோஸ்ட் பொம்பளை பிள்ளைங்க மாதிரிதான் இருக்கான். எல்லாரும் காதுல கம்மலு, கழுத்துல மணி, கையில வளையலு, பொம்பளை பிள்ளைங்க மாதிரி நீள நீளமா முடிய வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன பெண்களுக்கு கீழ் நோக்கி முடி வளரும், இவனுக்கெல்லாம் மேல் நோக்கி முடி வளரும். இதெல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க தானே. வெளியே இருக்க யாராவது இங்க சுத்துறாங்களா? இல்ல இல்ல, நம்ம வீட்டு குழந்தைங்க தானே. ஏன் பெண்களுக்கு கொடுக்குற கண்டிப்பா ஆண் குழந்தைகள் கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க? அவன் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், 9வது படிக்கிறான், 10வது படிக்கிறான், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஏதாவது முயற்சி பண்றீங்களா? பரவாயில்ல, பையன் தானே, விடுங்க, அவன் எப்படியாவது பொழைச்சுப்பான். எப்படி பொழைச்சுப்பான் அவன்? அதை யோசிச்சீங்களா? உங்க காலம் இருக்க வரைக்கும் சோறு போடுறீங்க. இதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆகும்? அதனால தயவு செஞ்சு பெண்களுக்கு கொடுக்குற கட்டுப்பாடு ஆண் குழந்தைகளுக்கும் கொடுங்க. அதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நான் எந்த மீட்டிங் பார்த்தாலும் இங்க இருக்க மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் போக்சோ. போக்சோனா என்னன்னு தெரியுமா? போக்சோ வழக்குன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியுமா? தெரியல.
பரவாயில்ல, நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை. போக்சோ பத்தி விழிப்புணர்வே இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி? சின்ன குழந்தைகள் கிட்ட பாலியல் தாக்குதல் நீங்க பாக்குறீங்க. பேப்பரை திறந்தா நியூஸ பார்த்தாக்க உடனே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறுமி கிட்ட பாலியல் தாக்குதல் அப்படின்றத கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட பாலியல் தாக்குதல் நடத்தினா அவங்களை கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் போக்சோ. இதுக்கு முன்ன இந்த போக்சோன்றது 2012 தான் இந்த சட்டம் வந்தது. இதுக்கு முன்னாடியும் குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடந்தது. ஆனா அப்ப என்ன சட்டம் இருந்துச்சுன்னா, ஐபிசின்ற ஒரு சட்டத்துல பெரிய தண்டனை இல்ல, ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா மரண தண்டனை விதிக்கணும்ன்றத உள்ளடக்கின ஒரு சட்டம் தான் இந்த போக்சோ. இதை பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. போக்சோ வழக்குல ஏதாவது தவறு செஞ்சா நிச்சயமா தண்டனை கடுமையாக இருக்கும். நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்கள ஃப்ரெண்ட்ஸா பாருங்க, சகோதரிகளா பாருங்க. உங்க பையனுங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தாலே போதும். உமன்ஸ் டேல நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். சும்மா பெண்கள்ன்றதை விடுங்க, பையன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தாலே குற்றம் பாதி குறைஞ்சிடும். இந்த ஏரியாவை ஒரு குற்றம் இல்லாத ஏரியாவா மாத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். என்னன்னாக்கா கல்வி. நீங்க எல்லாருமே நம்ம ஏழ்மையான நிலையில இருக்கனா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற நம்மளோட இந்த நிலைமை மாறணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு மேஜிக் தான். அந்த ஜி பூம்பான ஒரு மேஜிக் சொன்னா போதும், ஏழ்மை நிலை மாறி நீ வசதியானவனாக வாழலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், படி. அவ்வளவுதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் படிக்கணும். அது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே பெண்கள் தன்னம்பிக்கையோட சொந்த காலில் நிக்கிறதுக்கு கல்வி மட்டும்தான் உபயோகப்படுது. இந்த கல்வி இல்லாம இங்க யாரும் முன்னாடி நின்று பேச முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க இங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் வரணும்னா அதுக்கான கல்வி நிச்சயம் முக்கியம். சோ இத பாக்குறவங்க, நம்ம குழந்தை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பிள்ளைங்களை நல்லபடி படிக்க வச்சாலே போதும். கல்வி நமக்கு இலவசமாவே கிடைக்குது. நம்ம ஏரியாவில இல்லாத பள்ளிக்கூடமா, நம்ம ஏரியாவில இல்லாத கல்லூரியா, ஐடிஐ எல்லாமே இருக்கு. இலவச கல்வி தானே. நீங்க என்ன கல்விக்காக ரொம்ப கடினமா உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்களை நல்லபடி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கு கண்டிப்பா காவல்துறை உங்களுக்கு துணை நிற்கும். இங்க உங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, 30வது பிளாக்ல தெரியுமா உங்களுக்கு? 30வது பிளாக்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? காவல்துறை ஒரு போர்டு இருக்கு, தளராத தளிர்கள்னு ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கு. உங்க வீட்டு குழந்தைகள் சரியா படிக்கல, இல்ல வேற எதையாவது அடிக்ஷன் இருக்காங்க, இவங்களால திருத்த முடியலன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம், நேரா எங்க கிட்ட கொண்டு விடுங்க. காவல்துறை உங்களுக்கான ஒரு ஆலோசனை மையம் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு முதல் தடவை பெரும்பாக்கத்துலதான் இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை மையம் இருக்கு உங்களுக்காக. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு என்னன்னாலும் எந்த நேரம் கால் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு கதவை போலீஸ் தட்டுது. இதை நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு கூட பாத்தீங்கன்னா நைட்டு 12, 1 மணிக்கெல்லாம் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, இங்க பசங்க நின்று கலாட்டா பண்றேன்னு கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அடுத்த நிமிஷம் போலீஸ் உங்க டோர் ஸ்டெப்ல வராங்க. இந்த வசதிகள் வேற எங்கேயுமே இருக்காது. சோ நம்ம வசதி இருக்கு இல்ல, எந்த மாதிரி இடத்துல இருக்கும் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்க குழந்தைகளை அவங்க ஒழுக்கத்தோட வளர்த்தாலே இந்த ஏரியா மிகச்சிறந்த ஏரியாவாக தலையெடுக்கும். சோ இனிவரும் காலங்கள்ல ஒரு நல்ல ஏரியாவை நம்மளாம் உருவாக்கி கொடுக்கணும்ட்டு எல்லாமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த மகளிர் தினத்துல அவங்க எல்லாருக்குமே திரும்ப நான் இதை ஒரு வேண்டுதலா வச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.